ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரை பொங்கல். நேற்று வெண்பொங்கல் வடை பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் என்னோடய ஸ்டைலுன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். இதோ இந்த டம்ளரில் மட்டும்தான் பண்ண போகிறேன், சின்ன டம்ளரில். ஸோ அதுக்கேற்ற வெண்ணெயை நான் போட்டிருக்கேன். சரியா? வெண்ணெயை போட்டு நீங்கள் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பைத்தம்பருப்பு, அவ்வளோதான். இதை போட்டு இந்த நல்ல வெண்ணெய் வச்சு போட்டுக்கோம் இல்லையா, அதுலேயே போட்டு நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினா வறுக்கணும். இந்த பட்டர் ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கல் பண்ணும்போது. லாஸ்ட்டாக நம்ம நெய்யிலையும் தாளித்து கொட்டுவோம் இல்லையா, தாளிப்போன்னா முந்திரி திராட்சை அந்த மாதிரி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம நல்லா வறுத்தலாம். இந்த வெண்ணெயிலேயே இது நல்லா வறுபடணும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும். பார்த்திங்களா, அரிசிலாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த டம்ளரில் நம்ம அரிசியும் பருப்பும் எடுத்தோமோ, இதில் 1 டம்ளர் அரிசி, ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம பைத்தம்பருப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் இது பழைய அரிசி, நேற்று சொன்ன மாதிரியும் சொன்னால், அதால் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டுப்பேன். 1 டம்ளர் தானே அரிசின்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த டம்ளரில் எடுத்தனோ அந்த டம்ளர்லேயே 1/4க்கு தான் நான் வெல்லம் எடுக்க போகிறேன். சரியா? இது பாகு வெல்லம் அப்படின்றதால நான் எப்போவுமே சொல்லுவேன், அந்த வெல்லம் நல்லாவே இருக்கும், மண் எதுவுமே இருக்காது. அதால் அதையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இதில் 1/4க்கு தான் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயாச்சு. பருப்புலாம் இருக்கிற இடமே தெரியல, பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயாச்சு. இப்போ நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாருங்கள். இந்த பாகை அப்படியே இதில் விட்டு நம்ம கலர போகிறோம். இதில் கல் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே நம்ம கலர போகிறோம். நல்லா கலரி விட்டணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. சில பேர் சிறுபருப்பு போடாமல் பண்ணுவாங்க, அதாவது பைத்தம்பருப்பு. சில பேர் பைத்தம்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரோட ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி நான் வெண்ணெயிலேயே போட்டு வதக்கியிருக்கேன் இல்லையா, இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள். இது பாட்டு கொதிக்கட்டும். இது கோவிலில் சாப்பிட்ற சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை அந்த பக்கம் பற்ற வச்சு இந்த பாருங்கள், தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். நெய், திராட்சை, முந்திரி. எல்லோரும் ஏலக்காய் தான் போடுவோம் இல்லையா. நான் எப்போவுமே சக்கரை பொங்கல் பண்ணும்போது பச்சை கற்பூரம் தான் போடுவேன். பச்சை கற்பூரம் நம்ம நிறைய போடக்கூடாது, ஒரு பிஞ்சு தான் எடுத்து போடணும். அது கடைசியில் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஓகேவா? எல்லாருமே ஏலக்காய் தட்டி தான் போடுவோம். பட் நான் இன்றைக்கி எப்போவுமே, இன்றைக்கி இல்லை எப்போவுமே பச்சை கற்பூரம் தான் போடுவேன். வாங்க பார்க்கலாம், இதை தாளிக்கலாம். இப்போ நெய் உருகியாச்சு. இப்போது திராட்சை போட்டிருக்கோம். நம்ம நல்லா பொரிஞ்சு நல்லா வரும் திராட்சை, நல்லா குண்டு குண்டாக வரும். பொங்கலுக்கு சொல்கிற மாதிரியே தான் சொல்கிறேன். இது கொதிக்கிறது இல்லையா, இப்படி தளர இருக்கே, லூஸாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இதை இந்த பதத்தில் நம்ம இறக்கி வச்சாதான் அது நேரம் ஆக ஆக கெட்டிப்பட்டுரும்.
இப்போ இதை வந்து நம்ம முந்திரி திராட்சைலாம் அதில் கொட்டிட்டு நம்ம இறக்கிட போகிறோம். பாருங்கள், திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம முந்திரியை போட போகிறோம். முந்திரியும் திராட்சையும் நம்ம நல்லா வதக்கிடலாம், பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டால் முந்திரிலாம் வந்து சிகப்பாயிடும். அதனால் அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சக்கரை பொங்கல் இருக்குது இல்லையா, அதில் அப்படியே கொட்ட போகிறோம். அந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல முந்திரி திராட்சைலாம் போட்டிருக்கோம். இதை நல்ல ஒரு கலரிடணும். முந்திரி ரொம்ப கருப்பாச்சுனாலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். ஒரு நல்ல கலரிடுங்க. கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது கெட்டியாகட்டும்னு நினச்சினே இருந்து இறக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடும். கரண்டியில் கூட எடுக்க முடியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்து இறுக்கிடும் இந்த வெல்லம் போட்டிருக்கிறதால. அவ்வளோதான், இறக்கிடலாம். இந்த டைமில் தான் நம்ம பச்சை கற்பூரம் போட போகிறோம். பச்சை கற்பூரம் இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி பண்ணதை நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் இதை வந்து கையில் உடைச்சாலே வந்து உடஞ்சிடும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டைம் சக்கரை பொங்கல் பண்ணும்போது. அப்படியே இதை எடுத்து விரல் நுனியில் இப்படி வச்சு நீங்கள் இப்படி போட்டு பொடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நம்ம கோவிலில் பிரசாதம் சாப்பிடுவோம் இல்லையா, சக்கரை பொங்கல் பிரசாதம், அந்த மாதிரி இருக்கும். கோவிலில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்ல ஒரு கலரிடலாம். ஏன்னா பச்சை கற்பூரம் போட்டிருக்கோம் இல்லையா, கலரிடலாம். இப்போ இது ஒரு சின்ன பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதே மாதிரி வெரைட்டியாக ஒரு ஃபுட்டு ஐட்டமோட ரெசிபியோட நான் உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். இதை பாருங்கள், சுட கொதிக்க ஆவி பறக்க நம்மளுக்கு சக்கரை பொங்கல் தயாராயாச்சு. நல்லா சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய், டேக் கேர். எல்லாருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள். பாய், டேக் கேர். தேங்க்யூ.